எங்கள் அக்கா பேர் வந்து ஜெனிஃபர். அந்த பிள்ளைக்கு 22 வயசு ஆகுது. அந்த பிள்ளை வந்து ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு. ஓடி போயிட்டு அந்த பையன் அப்போ என்ன சொன்னான், என்னை நம்பி வந்துருச்சு, நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பையன் இப்போ வந்துட்டு இப்போ அப்புறம் சூசைட் பண்ணிக்கிருச்சு அப்படின்னா, அந்த பிள்ளையா தானே வந்துச்சு, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ தை 1ஆம் தேதி அந்த பிள்ளை நைட்டு 9 மணிக்கு எனக்கு ஃபோன் போடுது. ஃபோன் போட்டுட்டு ஒரே அழுக, என் மாமியார்லாம் என்னை விளக்க மாற்ற எடுத்து அடிக்கிறாங்க சிந்து அப்படின்னு அழுக. உன் வீட்டுக்கார் என்னென்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்கல, அவர் என்ன சொன்னார், காலாட்டிட்டு உட்காந்துருக்கேன் சிந்து அவன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்கிறாள் என்கிட்ட. அவங்க அவங்க அந்த பையனோட தங்கச்சி வந்து என்ன செய்தான், இவெல்லாம் வந்து தகுதி தராதரம் பார்த்து இவ வந்து பார்த்து வச்சுருந்தா இவளெல்லாம் எதுக்கு இங்கே வரப்போறா அப்படின்னு அவங்க. இந்த பிள்ளை என்ன அழகாவா இருக்குது, முகலட்சணமாவா இருக்குது, அந்த பிள்ளைய போட்டு ஒவ்வொரு நாளும் கொடுமை பண்ணிட்டு இப்போ வரதட்சணை வேறு 15 பவுன் உங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வா அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்க வீட்டில் கொடுமையெல்லாம் படுத்தி அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, இப்போ வெள்ளிக்கிழமை மதியானம் போல் தூக்கு மாட்டி இறந்து போயிடுச்சு. இப்போ இன்ன வரைக்கும் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணலை. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க அக்கா, அவங்க தங்கச்சி, அவங்க அம்மா மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ன வரைக்கும் அவங்க அரெஸ்ட் பண்ணவே இல்லை. அவங்க கொட்டப்பட்டி. என் அக்கா 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காள். இன்ன வரைக்கும் அதுக்கு எந்த இதுவுமே இல்லை. அந்த பையன் இன்ன வரை வந்து பார்க்கவே இல்லை. அவங்க குடும்பத்துலேருந்து யாருமே இன்ன வரைக்கும் வர கிடையாது. இப்போ வரையும் அவங்க போய் அரசும் பண்ணல இன்னும். அப்போ இதுக்கு ஒன்று போலீஸ் இப்போ என்ன நடவடிக்கை இருக்குது, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, என் பொண்ணுக்கு 25 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணல, அது மாதிரி நீ போய் 25 பவுன் நகை வாங்கிட்டு வா உங்கள் வீட்டில். டெய்லியும் டார்ச்சல், சாப்பாடு சாப்பிடும் போதெல்லாம் டார்ச்சல் பண்ணியிருக்காங்க. இந்த பையனை கேள்வி, உன்னை நம்பி தாண்டா வந்தேன் அப்படின்னு கேள்வி கேட்டால் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி பக்கம் நின்றுட்டு இந்த பிள்ளைய அவ்வளோ டார்ச்சல் பண்ணி மன உளைச்சல் தாங்க மாட்டாமல் இவங்க என்ன பண்ணுனாங்கன்னு தெரியல. இவங்க என்ன பண்ணுனாங்கன்னு தெரியல. என் பிள்ளை அவ்வளோ கான்ஃபிடென்ட்டான பிள்ளை, தப்பு தவறாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த பிள்ளை சூசைட் அட்டன் பண்ணுற பிள்ளையே கிடையாது. எங்களுக்கு நியாயம் வேணும். அவங்க 3 பேரையும் அவங்க அம்மா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அவங்க பொண்ணு, அவங்க தங்கச்சி, அந்த பையனோட தங்கச்சி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவனும் அதிகமாக ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து நைட்டில் ஒரு மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேசிட்டு ஒரு மாதிரி ஏதாவது பேசிட்டு அந்த பிள்ளைய ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான், அடிச்சிருக்கான். இந்த இடத்துல எல்லாம் காயம் இருக்குது, இங்கே காயம் இருக்குது, இந்த தலையில எல்லாம் மண் ஒட்டியிருக்கு. சூசைட் அட்டன் பண்ண பிள்ளை, தூக்கு போட்ட பிள்ளைக்கு எப்படி தலையில் மண் இருக்கும், எப்படி தலையில் மண் இருக்கும்? எங்களுக்கு நியாயம் வேணும். அவங்கள அரெஸ்ட் பண்ணால் நாங்கள் எங்கள் பிள்ளைய வாங்குவோம். கண்டிப்பாக இது கொலை தான். அவங்க அம்மா பேர் வந்து சின்னம்மாள், அவங்க தங்கச்சி பேர் வந்து சரோஜினி, அவங்க அந்த பாப்பாவை கல்யாணம் பண்ண பையன் பேர் ஜெயபாலன். அவங்க அப்பா அதுக்கு மேலே பேசுகிறாங்க. அவங்க அப்பா பேர் வந்து ராமகிருஷ்ணன். கொட்டப்பட்டி, அவங்க ஊர் வந்து கொட்டப்பட்டி. அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனதுனால நான் கொஞ்சம் இருக்கட்டும். கொலை, எனக்கு இந்த கொலைக்கு நியாயம் வேணும். எனக்கு கன்சீவாக இருக்கப்பல எப்படி சூசைட் அட்டன் பண்ணும்? வாய்ப்பே கிடையாது.